வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. ரியல்மி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஸ்பீட் எடிஷன்ங்கிற பேரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதற்கு பேர் வந்து அவங்க ரியல்மி P1 ஸ்பீடு 5Gங்கிற பேரை கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த ஃபோன் தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் எப்படி இருக்குங்கிறத காமிக்க போகிறேன். தென் இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் தந்திருக்கிறாங்க, அதாவது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன வித்தியாசம், அதாவது வேறு மாடலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கள், எல்லாமே ப்ரீஃபாக கொஞ்சம் மேலோட்டமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போது புதிய ஸ்மார்ட் ஃபோனோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும், சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்டியல் வேணும், சிறந்த ஆஃபரோடைய லிஸ்ட் வேணும், அப்புறம் கூப்பன் கோடு, ஆஃபர் கோடு, இந்த மாதிரி ஏதாவது அலர்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி ஃபுல்லாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. நண்பா, இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். இந்த பாக்ஸை நம்ம பிரிக்கும் போது, அதாவது ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேக் தந்துருக்குறாங்க. அந்த குட்டி பேக்கை பிரித்தோம்னா ஃபோனுக்கான கேஸ் இருக்குது, சிம் எஜெக்டர், பேப்பர் ஒர்க்ஸ், அவ்வளோதான். அதுக்குள்ளாடி வருது. சரியா, இதை அப்படியே ஒதுக்கி வச்சிட்டோம்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு அப்புறமா டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டுக்குள்ளாடி இருந்து வெளியே எடுத்து காமிக்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனை தவிர இந்த பேக்கிங்கில் இங்கே பாருங்கள், டேட்டா கேபிள் தந்திருக்காங்க. ஹை குவாலிட்டியில் ஸ்டாண்டர்டான ஒரு கேபிள் தந்திருக்காங்க. தென் அடாப்டர் பொறுத்த மட்டும் 45 வாட்டில் அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் பார்ட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இவ்வளோ தான் வரும். சரியா, இனி வந்து உங்களுக்கு ஃபோனை காமிக்கிறேன். இந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஃபோன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா, ஸ்லிம்மாக இருக்குது, ஃபோன் ஸ்லிம்மாக இருக்குது. அளவுபடி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். சரியா, ஃபஸ்ட்டு ஃபோனை சுற்றி டீசெண்டாக காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வால்யூம் கூட்டுறது, குறைக்கிறது, அப்புறம் பவர் பட்டன் தந்திருக்காங்க. தென் அப்படியே கீழே வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், டைப் சி போட்டு வந்திருக்காங்க. ஸ்பீக்கர் உங்களுக்கு கீழே தான் இருக்குது. மைக்கு, சிம் போடுற ஸ்லாட்டும் உங்களுக்கு கீழே தான் இருக்குது. தென் இன்னொரு சைடு ப்ளைனாக இருக்குது. அப்படியே டாப்பில் வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஆடியோ ஜாக் இருக்குது, மைக்கு. பேக் சைடில், அதாவது பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா கேமரா தந்துருக்காங்க. ஆழமாக இனி சொல்கிறேன். சரியா, இனி வந்து வரக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. அதை நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு அவங்க என்னென்ன தாராங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் ஃபோனை சுற்றி பார்த்துருப்பீங்க, அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி மெயினான விஷயம். சரியா, கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நண்பா, இது வரைக்கும் அன்பாக்சிங் பார்த்துருந்தீங்க, அதுக்கப்புறமா ஃபோன் எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறத காமிச்சேன். இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு அவங்க என்ன தாராங்க அதை நான் சொல்ல போகிறேன். கவனமான பார்ட். சரியா, ஸோ கவனமான பார்ட், கவனமாக கேளுங்க, பாருங்கள். ஸ்க்ரீனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சைஸ் படி பார்க்கும்போது 6.67 இன்ச்சில் தந்திருக்கிறாங்க. OLED ஸ்போர்ட்ஸ் டிஸ்பிளே தந்திருக்கிறாங்க. சரியா, பக்காவான ஒரு டிஸ்பிளே. ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட்டு 120 ஹெர்ட்ஸில் இருக்குது. அதுக்கப்புறமாட்டு ப்ராசஸர் மெயினான விஷயம், இவங்க மீடியாடெக் கிட்ட போய் வாங்கியிருக்காங்க. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7300 எனர்ஜி ப்ராசஸர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னால் ஃபோன் வந்து பெருசாக ஹீட் ஆகாது. ஏன்னா கூலிங் சிஸ்டம் அந்த மாதிரி, ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விசி கூலிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டத்தை வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்கனால பெருசாக லோடு கொடுக்கும்போது ஹீட் ஆகாது. லோடு எப்போ வரும்னா, கிராஃபிக்ஸ் வந்து ரெண்டரிங் ஆகிட்டு இருக்கும்போது நிறைய ப்ராசஸருக்கு வந்து லோடு போயிட்டே இருக்கும். அந்த டைம் வந்து ஹீட் ஆகும். அந்த டைம் ஹீட் ஆகாமல் இருக்கிறது இவங்களுடைய ப்ராசஸரோட கூலிங் சிஸ்டம் பக்காவாக இருக்குது. அதில் யாரும் அடிச்சுக்க முடியாது. இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராக இருக்குது. தென் கேமர்ஸ்க்கு வந்து பக்கா, ஏன்னா 90 frames per second வந்து உங்களுக்கு கிடைக்குது. தென் GT மோட் இருக்குது, GT கேமிங் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. தென் கேமர்ஸ்க்காக இவங்க TUF லேக் ஃப்ரீ மொபைல் கேமிங் சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்கிறாங்க. தென் ரேமை பொறுத்த மட்டும் 12 GB ரேம் தந்திருக்காங்க. தென் விர்ச்சுவலாக நீங்கள் 14 GB வரை போய்க்கலாம். ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 256 GB தந்திருக்கிறாங்க. தென் ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன் ஸ்லிம்மான ஃபோன் சொல்லிட்டு. ஏன்னா இங்கே சைஸ் படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 7.6 mm அல்ட்ரா ஸ்லிம் டிசைன். வெயிட் படி பார்க்கும்போது 185 தான். லைட் பாடி, லைட் வெயிட்டாக இருக்குது. சரியா, பக்காவாக இருக்குது. தென் பேக் சைடை பொறுத்த மட்டும் கேமரா உங்களுக்கு 50 மெகாபிக்சலில் AI கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபி எடுக்கிறதுக்காக 16 மெகாபிக்சலில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா 45 வாட்டில் சார்ஜர் நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. தென் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. தாராளம் போதும். இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன். வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IP65 ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. டஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், கொஞ்சம் தூரல்களை தாக்கு பிடிக்கும். சரியா, தென் ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. தென் 6 ஆக்சிஸில் உங்களுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவ் ஜைரோஸ்கோப் தந்திருக்காங்க. ஆண்டனா அரே மேட்ரிக்ஸ் சிஸ்டம் வந்து இதில் இருக்குது. தென் ஏர் ஜஸ்டர்ஸு, ஃப்ளாஷ் கேப்சூல் இருக்குது, ரைடிங் மோட் இருக்குது, ஃப்ரீ கால் வசதி இருக்குது. அதாவது டவர் இல்லாத ஏரியாக்கெல்லாம் மாட்டும் போது இந்த ஃப்ரீ கால் வசதி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
தென் ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் தந்திருக்காங்க. சரியா, இன்னும் கொஞ்சம் ஆழமாக போயிடலாம். சரியா நண்பா, இதுக்கப்புறம் ரொம்ப ஆழமாக போனீங்கன்னா, அதாவது ஹீட் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாக்களில், அந்த ஊர்களில் வந்து ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக கேமரா பயன்படுத்தும் போது சரி தான், லோடு கொடுக்கும்போது கொஞ்சம் ஹீட் அதிகமாக காட்டும். இதில் வந்து அவங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் சிஸ்டம் வந்து பயன்படுத்திருக்கனால அந்த ஏரியாவில் கூட அது ஜம்முன்னு அழகாக ஸ்மூத்தாக உங்களுக்கு ஹீட் ஆகாத மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ ப்ராசஸருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கூலிங் சிஸ்டம் உங்களுக்கு அழகான ஒரு கூலிங்கை வந்து கொடுத்து ஹீட் ஆகாமல் சின்ன குழந்தைகளை பார்க்குறது மாதிரி அது பார்த்துக்கும். சரியா, தென் இதில் கீக் பவர் டியூனிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஆழமாக சொல்கிறேன். சரியா, ஜிபியு சிபியு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அதோட ஃப்ரீக்வன்சியை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்படி மாற்றும் போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதுக்கு தான் இங்கே ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இதில் கஸ்டமைசேஷன் பண்ணுறனால தென் குயிக் சப்போர்ட் இருக்குது கேமிங் யூசர்ஸ்க்காக, கேம் ஃபில்டர்ஸ் இருக்குது, வாய்ஸ் சேஞ்சர், கேம் ஃபோக்கஸ் மோட் இருக்குது, புல்லட் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸ்டோரேஜ் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா இதில் லேட்டஸ்ட் தான் UFS 3.1 தான் பயன்படுத்தியிருக்காங்க. ரேம் டைப் வந்து LPDDR4X ரேம் தான் பயன்படுத்தியிருக்காங்க. 38 விதமான மல்டிபிள் சேஃப்டி ப்ரொடெக்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஓவர் வால்டேஜ் ப்ரொடெக்ஷன், ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன், ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன். அதாவது கார்களில் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஃப்ரண்ட் கிளாஸ்லேருந்து டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்துலேருந்து பாதுகாக்கும். சரியா, நம்மளை அறியாமல் வெயிலான இடங்களில் காரோட ஃப்ரண்டில் நம்ம ஃபோன் போட்டிருந்தோன்னா ஃபோனோட டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும். அந்த மாதிரி விஷயங்களில் இது கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்குது. அப்நார்மல் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன், ஃப்ளேம் ரெண்டு ஃபயர் ப்ரூஃப் டிசைன். அந்த டிசைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் பிரச்சனை இல்லாமல் எனக்கு ஃபோன் இருக்கணும், ஸ்பீடாக இருக்கணும், பட்ஜெட் ரேட்டில் ஓரளவுக்கு இருக்கணும் அப்படி விரும்புகிறவங்களுக்கு இந்த ஃபோன் ஓகே தான். தென் ஒய்ஃபை பொறுத்த மட்டும் இல்லை, ஒய்ஃபை 6 தான், ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 பக்காவாக டீசெண்டாக இருக்குது. 5 நாள் பயன்படுத்திட்டு இருக்கேன், பெருசாக எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ ரொம்ப ஆழமாக செக் பண்ணும்போது தான் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது வரைக்கும் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு என்ன தாராங்கங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். சரியா, இதுக்கப்புறமாட்டி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த மட்டும் எங்கள் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் தந்துருக்காங்க. பாருங்கள், மின்னல் வேகத்தில் இருக்குது, அதுலேயும் ப்ராப்ளம் கிடையாது. தென் சேஃப்டி விஷயங்களும் பக்காவாக இருக்குது. அவங்களுடைய கர்னல் அப்புறம் இவங்களுடைய கஸ்டமைஸ்டு ரோம் எல்லாமே பக்காவாக ஒவ்வொரு லேயராக வந்து டெவலப்பர்ஸ் வந்து பூந்து விளையாடி இருக்கிறாங்க. பாதுகாப்பு விஷயம் இதில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதாவது லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வாரம் ஒரு அப்டேட் தந்துருந்தாங்க. அந்த அப்டேட் வந்து எல்லா ஃபோனுக்கும் செட் ஆகும். அதாவது ரியல்மி யூசர்ஸ்க்கு சொல்கிறேன். அதே மாதிரி இதுக்கும் அந்த பேட்சஸ் அந்த பேட்சஸோடையே வருது. ஸோ அதனால் சேஃப்டி விஷயத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே பக்காவாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். 5 நாள் பயன்படுத்தினதுக்கப்புறம் என்னுடைய விஷயத்தை நான் ஷேர் பண்ணிட்டேன். இன்னும் ஆழமாக நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணோன்னா நிறைய விஷயங்கள் நம்மளால் தோண்டி கண்டுபிடிக்க முடியும். நமக்கு இப்போ தேவையான விஷயங்கள் ஃபோன் வாங்கினா என்னென்ன தருவாங்க அதை பார்த்துட்டீங்க, தென் என்னென்ன இருக்குது அதை பார்த்துட்டீங்க. இன்றைக்கி கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸும் பார்த்துக்கோங்க. பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். சரியா, இன்றைக்கி கேமரா சாம்பிள்ஸ் காமிக்கிறேன். நண்பா, இன்றைக்கி கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள். இந்த சாம்பிள் பாருங்கள், இது பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட ஷாட்டு. லாங் ரேஞ்ச் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பக்காவாக இருக்குது, பரவாயில்ல. இதுக்கப்புறமா இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இது வந்து வைட் ஆங்கிள் ஷாட். எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அல்ட்ரா வைடு. இதுக்கப்புறமா இன்னொரு லாங் ரேஞ்ச் காமிக்கிறேன். இதை பாருங்கள். இதை பார்க்கும்போதும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எந்த அளவு டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத. அதாவது லாங் ரேஞ்ச் ஷாட்டை நிறைய பேர் விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்காக இதை கொஞ்சம் நேரம் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். டீட்டெயில்ஸ் எந்த மாதிரி இருக்குங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன். இதை பாருங்கள். தென் இன்னொரு சாம்பிள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இதையும் கொஞ்சம் நேரம் காமிக்கிறேன். லாங் ரேஞ்சு காமிச்சேன், அதுக்கப்புறமா உங்களுக்காக இந்த ஷார்ட் ரேஞ்சு பார்த்துக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக ரெக்கார்டாக இருக்குது, பிரச்சனை கிடையாது. கேமரா அல்காரிதம் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு. இதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ளவர் சாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன். இதை பாருங்கள், நல்லா வந்திருக்கு, எந்த குறையும் கிடையாது. கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் நான் உங்களுக்கு ஓட விட்றேன் பாருங்கள். எல்லாமே பேக் கேமரா மூலியமாக எடுக்கப்பட்ட ஷாட்டு. இதுக்கப்புறமா பேக் கேமரா மூலியமாக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ சாம்பிள் ப்ளே பண்ணுறேன். இதை பாருங்கள். டீட்டெயில்ஸை பொறுத்த மட்டும் எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக ரெக்கார்டாக இருக்குது, பிரச்சனை கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு சிறப்பாக வேலை செஞ்சுருக்கு. அதாவது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மார்ட் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு குறை சொல்ல முடியாது, நல்லா தான் வந்திருக்கு.
பிரச்சனையே கிடையாது. இதுக்கப்புறமேட்டு ஃப்ரண்ட் கேமரா இங்கே பாருங்கள், செல்ஃபி. இது வந்து நார்மலில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அல்காரிதம் வேலை செஞ்சுருக்கு கரெக்டாக, பிரச்சனை கிடையாது. அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. நான் இதை வந்து அப்படியே போர்ட்ரேட்டுக்கு மாற்றுறேன். கொஞ்சம் கூட டைம் கொடுக்குறேன். எல்லாமே பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் ஸ்டோர் ஆகிருக்கு, பிரச்சனை கிடையாது. அல்காரிதமும் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு. தென் அப்படியே சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், போர்ட்ரேட்டு. இதுவும் பக்கா, எந்த வித குறையும் சொல்ல முடியாது. அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு 20லேருந்து 25K அந்த பட்ஜெட்டுக்கு பரவாயில்ல. இதுக்கப்புறமா பேக் கேமரா மூலிமா உங்களுக்கு ஒரு ஸ்லோ மோஷன் காமிக்கிறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நண்பா, இந்த டைம் லேப்ஸ் பாருங்கள். தென் ஃபோனை பொறுத்த மட்டும் பரவாயில்ல. இந்த 5 நாள் நான் பயன்படுத்துனதில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. கொடுக்கக்கூடிய காசுக்கு எல்லாம் ஓரளவுக்கு ஒர்த்தாக பண்ணியிருக்காங்க. டிடிஜி சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. சரியா, இன்னும் ஆழமாக செக் பண்ணால் நிறைய விஷயங்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 5 நாள் இவ்வளோ தான் நம்மளால் செக் பண்ண முடியும். என்ன இருக்குதோ அப்படி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். சரியா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் ரிவ்யூ பண்ணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிகம் பேர் ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸும் அந்த மாதிரி கண்டனும் கண்டிப்பாக நான் உங்களுக்காக பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.